இவங்க எந்த தப்பும் பண்ணல, இவங்க போய் திருடல, இவங்க போய் மத்தவங்க லைஃபை வாங்கிக்கல, இல்ல இவங்க வந்து மத்தவங்களை தப்பா பேசிட்டு இல்ல, இவங்க வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடம்புல வர அந்த ஹார்மோன் சேஞ்சஸால இவங்க மாறுறாங்க. சோ அது இவங்க தப்பு இல்ல, கடவுளுடைய படைப்பு. அந்த படைப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து தப்பான பார்வையில பார்க்காம அவங்களும் கடவுள் குழந்தைன்னு பார்க்கணுன்றதான் அந்த காஞ்சனாவுடைய நோக்கமே. நானும் ஒய்ஃப் தான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அந்த வீடியோ காமிச்சோன்னே ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், சரி போகும்போது சும்மா போனா நல்லா இருக்காதுமா, கோல்டு ஏதாவது ஒன்று வாங்கி வைமான. ஒய்ஃப் தான் ரிங் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ வந்தவொடனே தங்கச்சி கையில் அந்த ரிங் போட்டுதான். அந்த ரிங் போட்டது வந்து பெரிய விஷயமே இல்லை. இந்த காஞ்சனா படம்னுடைய தாக்கம் இருக்குல்ல. இப்போ இந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசும்போது இவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் என் நிஜ லைஃப்ல நான் காஞ்சனா, என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே தடுத்துனாங்க, எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு வந்தது. அதுக்கப்புறம் எப்படி சரத்குமார் வந்து ஒரு குழந்தைய எடுத்து வளர்ப்பாரோ, இன்னொரு திருநங்கை எடுத்து வளர்ப்பாரோ, அந்த மாதிரி இவங்களும் அவங்களுடைய அம்மாவும், அவங்க ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க, சும்மா அப்படி வந்துட்டு போங்க. இந்த அம்மா, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நிஜ சரத்குமார் சாரா எடுத்து இந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க. வளர்த்து இப்போ அவங்க வந்து +2ல இந்த மார்க் எடுக்கிறதுன்றது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குது. இப்போ அவங்க வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க அம்மா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க அம்மா வீடியோ பார்த்தேன். நான் குழந்தைய வந்து நான் ஃபர்ஸ்ட் தப்பா நினைச்சிட்டேன், தப்பாலாம் பேசிட்டேன், வெளியும் பேசினாங்க, நானும் பேசிட்டேன். பட் இப்போ என் குழந்தை வந்து மார்க் எடுத்து எல்லாரையும் என் குழந்தைங்க வந்து பெருமையா பேசும்போது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எந்த தப்பும் பண்ணல. ஸோ அந்த படம் வந்து இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த குழந்தைக்குள்ள அது போய் இப்போ இவங்க 2 பேரும் இந்த குழந்தைய எடுத்து வளர்த்து இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து இப்போ நம்மளே பரிசு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கணும் போது, இந்த திருநங்கைகளுக்காக ஒரு படம் எடுன்னு எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே போல நிவேதா இன்னும் படிச்சு இன்னும் பெரிய ஆளா நீங்க ஆகணும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் நிவேதா அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, எங்கும் அவர் எதிலும் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க கைத்தட்டலோட ரசூல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர், என்ன நினைக்கிறீங்க எங்க தம்பியை பத்தி? ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் குழந்தை, அவ்வளவுதான். ஆஹா, மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிற எண்ணங்கள் யாரெல்லாம் இருக்காரோ, அவர் சின்னவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் கடவுள் குழந்தை, இவரையும் கடவுள்னு கூப்பிடலாம் நம்ம. சூப்பர் சார். என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அண்ணாவை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப நேசிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணாவை என்னை இங்கே கண்ணு முன்னால் நிறுத்தி வச்சுருக்கேன். மிக நிறுத்துக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நான் ஒரு ஃபேமஸாக இருக்கேன். அப்பாவுக்காக நான் ஹெல்ப் பண்ண வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து மக்கள் சப்போர்ட் நிறைய இருந்து கொடுத்தாங்க. அந்த சப்போர்ட்டால் தான் நான் வந்து ஃபேமஸ் ஆகினேன். எல்லாத்துலேயும் நம்ம உழைச்சாதான் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுக்கு சார்பாக அந்த அண்ணா இருக்காரு. அண்ணாவுக்கு தான் அந்த சார்பை கொடுக்கணும். உழைச்சா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது அண்ணா தான் அதுக்கு உதாரணம். ஓ ஓகே, சூப்பர். சரி, மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அழகா பண்ணிட்டு இருக்காரு சார். நீயும் எங்ககிட்ட நிறைய சொன்ன. ஸோ மாற்றத்துக்கு நீ ஏதோ உதவி பண்ண போற அப்படின்றாங்க, அது என்னது? ஃபண்டு வச்சிருக்கேன், அண்ணாக்காக கொடுக்க போறேன், மாற்றத்துக்காக கொடுக்க போறேன். ஓ சூப்பர். எங்க இந்த ஃபண்டு கிட்டலாம் வந்து எங்க அப்பாவும் கூட இருக்கணும். அண்ணனுக்கு கூட மாற்றத்து கூட இணைஞ்சு நான் நிறைய செய்யணுன்ட்டு அவனோட ஆவலை இருந்தது. அவன் வச்சிருந்த பேங்க்ல இது வச்சிருந்தான், மிச்சம் பண்ணிட்டு இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பாடு போட்டான். மிச்ச காசு வந்து பேங்க்ல போட்டு வச்சிருந்தான். அண்ணன் இந்த மாற்றத்தில் போய் சேரணும், எனக்கு இந்த ஃபண்டு எடுத்து கொடுனா, எடுத்து நீ கொடுத்தேன், அண்ணன்கிட்ட கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ கொடுத்துருக்காரு? 30,000 ரூபா. இங்கே பாருங்க, மாற்றம் வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கல நான். ஏன்னா ஒரு குழந்தை சம்பாரிச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது 30,000 ரூபா. இந்த மாற்றத்தினுடைய நோக்கம் நான் உனக்கு சொன்னேன்ல, யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, யாருன்னா கொடுக்குறாங்களோ ஆளை காமிக்கணும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு. இப்போது திருநங்கை அக்கா +2 பாஸ் ஆகி நல்லா படிச்சிருக்காங்க. உங்கள் கையால் அவங்களுக்கே அந்த பரிசை கொடுங்க, வாங்க. அந்த 30,000 ரூபா நீங்களே கொடுங்க, உங்கள் கையால் கொடுங்க. எஸ், நீ கொடுக்கண்ணா, நீ தானே கொடுக்குற. இந்த கொடுக்கண்ணா. ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அந்த மொமெண்ட் எல்லாம் இங்க மட்டும் தான் நடக்கும் நம்ம மாஸ்டர்னால. சூப்பர், இதுதான் மாற்றத்தின் அடுத்த மாற்றம் அப்படின்னு சொல்லலாம்.